எல்லோருக்கும் தேங்க்ஸ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் இத பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் எ லாட். கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய வலிமையா இருந்துச்சு. ரைஹானா நீண்ட போராட்டங்களுக்கு பிறகும் தன்னோட வாழ்க்கைய நம்பிக்கையோடு எதிர்கொள்ற ஒரு மனுஷி. எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன். ஸோ ஆமாம், இது இங்கே எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆச்சரியப்படுற விஷயம் தான். எப்படி உன்னால முடியுது அப்படின்னு. என்ன வேலையெல்லாம் பண்ணுவேன், இவங்களால நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது உண்டு. இந்த வண்டியை மதிக்கிறாங்களா? இல்லை, ஒரு டூ செகண்டில் தோணுனது தான் வச்சு. ஹாய் ஹலோ வணக்கம், இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆஹா எஃப்எம். 10 வாட்டி கீழே விழுவீங்க, பட் 11வது வாட்டி எழுந்து நிற்பீங்க. இது வந்து நான் என் லைஃப்லேருந்து கற்றுக்கிட்டது. பறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் உயரமாக பறக்கணும்னு ஆசைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ரிஹானா. ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஒரு 4 to 5 மந்த்துக்கு முன்னாடி ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளங்களில் என்னுடைய வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஸோ என்ன சில பேருக்கு தெரியும், கண்டிப்பாக என்ன தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா லாங் டைமுக்கு அப்புறம் என்ன ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இன்டர்வியூஸ் வீடியோஸ்க்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. பட் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் அவ்வளோ சியரஃபாக இருந்தது. என்ன அப்படின்னா, மதங்களை கடந்து ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களுடைய வார்த்தைகளில் எனக்கு கிடச்சிது. என்ன உங்கள் வீட்டு பொண்ணாக பார்க்குறது, உங்கள் வீட்டு சிஸ்டராக பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். காட் பிளஸ் யூடா செல்லம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒரு மனசு வேணும். அது என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்க. பார்த்து போடாமா, இந்த ஒர்க் எடுத்து பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பெட்டராக ஒர்க் தேடுங்க, நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் எங்கள் காட் கிட்ட உங்களுக்காக அப்படின்னு மனசுலேருந்து வந்த அந்த வார்த்தைகள், அது எதுவுமே நான் கமெண்ட்டாக பார்க்கல, மனசுலேருந்து பேசின வார்த்தைகளை தான் பார்க்குறேன். உங்கள் எல்லோருக்கும் தேங்க்ஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் எ லாட். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய வலிமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஒர்க் பண்ணும்போது நிறைய அதில் நான் என்னோடய இன்டர்வியூஸ்லேயே சொன்னது தான், அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய கஷ்டங்களை கடந்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு அப்படியே ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு விஷாக கேட்டதை, ரிஹானா உங்களுடைய ஸ்பீக் நல்லா இருக்கு, ரொம்ப போல்டாக இருக்கீங்க, ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கீங்க, நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி இது என்னுடைய சேனலுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ உங்களால் தான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, எனக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாமே இருந்துச்சு. பட் உங்களுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே நம்ம பண்ணால் அது கரெக்டாக போகுமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாமே இருந்தது எனக்கு. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே எனக்கு சொன்னீங்க, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க ரிஹானா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ என்னை பற்றி யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட இந்த வீடியோஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்னை பற்றி யார், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற இந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ உங்களுக்காகவும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களை என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ரிஹானாவை கோத்ரோ பண்ணுறதுக்காக, ஓகே இவங்க தான் ரிஹானா இதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அப்படின்னு கோத்ரோ பண்ணுறதுக்காகவும் நான் இன்டர்வியூஸ் கொடுத்த சேனல்ஸ்லேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் எடிட் பண்ணி இதில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு சேனலில் இருக்கிற வீடியோ, ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னுடைய கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எப்படி அந்தந்த சேனல்ஸ்க்கு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இது வந்து என்னுடைய ஓன் சேனல், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் எனக்கு அதில் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் இதுலேயும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எப்படி அதில் வந்து கமெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். என்னுடைய வீடியோஸ்லாம் நான் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலோ இல்லை இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தோணியிருந்தாலும் கண்டிப்பாக எப்படி உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்காகவும் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய
கமெண்ட்ஸ் என்ன மெருகேற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கிளிப்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த இன்டர்வியூஸ் வீடியோஸில் சில கிளிப்ஸ் தான் வரும். அந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சேனல்ஸில் என்ன மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன் அப்படின்னா, என்னோட ரொட்டீன் லைஃப் தான் நான் உங்களுக்கு போட போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ரொட்டீன் லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்றதும், சில ஃபன்னான விஷயங்கள், எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள், நான் ஹாப்பியான தருணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன். ஸோ ஆமாம், இது இங்கே எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஆச்சரியப்படுற விஷயம் தான், எப்படி உன்னால முடியுது அப்படின்னு. என்ன வேலையெல்லாம் பண்ணுவீங்க? எல்லா வேலையுமே. இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க? குக்கிங் பண்ணுவீங்க, பாத்திரம் கழுவுவீங்க, துணி துவைப்பீங்க, மாப் போடுவீங்க, ஃபேன் க்ளீன் பண்ணுறது, வீடு ஒட்டடை அடிக்கிறது, இந்த எல்லா ஒர்க்குமே நானே பார்ப்பேன். ஓகே. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஆல்சோ எல்லாமே நானே பண்ணுவேன். அண்ட் நான் பண்ணுறது தான் எனக்கு அது ஒரு திருப்தியுமே. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே செட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம், இது எல்லாமே இப்போ வந்து பாத்திரம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் உட்காந்து வாஷ் பண்ணுறேன். இதே கொஞ்சம் பாத்திரம் நிறைய இருக்குது, இல்லை பெரிய பாத்திரமாக இருக்குது அப்படின்னா அப்படி உட்காந்து கையில் வந்து அவ்வளோ வெயிட் தூக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா இந்த சேரை அப்படி திருப்பிட்டு அதில் ஏறி முட்டி போட்டு நின்றுப்பேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹைட்டில், ஸோ இங்கேருந்து நான் போடுறேன்னா கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் இதை பிடிச்சிப்பேன். அண்ட் இது நமக்கு எங்கே வாட்டர் வருதோ ஒருத்தவங்களோட கிச்சனை பொறுத்து இப்படி மூவ் பண்ணோம். ஸோ நம்மளோட வெயிட் வந்து இதுலேயே இருக்கணும், பாதி தான் இதில் இருக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு சிட்டிங் மட்டும்தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி தான் போய் விழுவோம். நிறைய பேர் கேட்குறது எப்படி சேர்னா பின்னாடி கவுருமே அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் நம்ம யோசிக்கிறது தான். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது இப்படி மூவ் ஆகுதா? ஸோ ஈஸியாக மூவ் ஆகுது, இதுதான். ஸோ இதில் பேலன்ஸ் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது சேர் எங்கேயாவது உடஞ்செல்லாம் விழுந்துருக்குறீங்க? அதுதான் இல்லை, நமக்கு இப்போ நான் மூவ் பண்ணும்போது எனக்கு தெரியும் நான் சேரை கஷ்டப்பட்டு, இப்போ நீங்களே என்ன பார்ப்பீங்க சேரை கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா இல்லை ஈஸியாக கேரி பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்ன, என்னோட கையில் கொஞ்சம் நான் வெயிட்டை வந்து பாடி வெயிட்டை கொஞ்சம் நான் இதில் கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நம்ம எழுந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் எனக்காக கேட்கல, மற்றவங்களுக்காக கேட்குறது என்னென்னா, இந்த வெஹிக்கிள் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஒரு லெவல் ஏஜ் இருக்கிற பசங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி என்னால் 10th படிக்க முடியாமல் போனதுக்கு ரீசன் இந்த மாதிரி வெஹிக்கிள் இல்லை அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வர்ற ஜென்ரேஷன் அந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து வெளியே போகணும், எல்லோரும் நிறைய படிக்கணும். அது படிப்பு வந்து மிகப்பெரிய பலம். அது என்கிட்ட எனக்கு இல்லைன்னும் போது என்னோட பெரிய நெகட்டிவிட்டியாக நான் பார்க்குறேன். மற்ற பசங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் இதை ஸ்கூலில் என்ன மாதிரி படிக்கிற டிசபிலிட்டி நடக்க முடியலன்ற பசங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்கணும். நடக்க சோம்பேறித்தனம் பட்டு ஃபுட்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அந்த ஃபுட்டை ஒரு மாற்றுத்திறனாளி பெண் எடுத்துகிட்டு வந்தா? ஆமாங்க, நம்ம கதையோட ஹீரோவே ரிகானா தான். உச்சி வெயிலிலும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சல் பேச்சாலையும் நம்ம சென்னையில் வலம் வந்துகிட்டு இருக்க ரிகானாவோட ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் உங்கள் கூட வந்து பார்த்தோம். ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி ஃபுல்லாக கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஒருவேளை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபுட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி அதை இது பண்ணுறீங்க? அவங்களுக்கு கால் பண்ணுவேன். சில பேர் வந்து கீழே இறங்கி வருவாங்க, சில பேர் வந்து பால்கனிலேருந்து பேக் போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வைக்கணும். அண்ட் சிலது வந்து வாசல் படிக்கட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் கேட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த பேக்கில் வைப்பாங்க. ரோட்டில் நீங்கள் போகும்போது ஒருத்தவங்களோட பார்வை எப்படிலாம் இருக்குது? சில பேர் வந்து வியப்பாக பார்க்குறாங்க, சில பேர் வந்து ஓப்பனாக சொன்னால் இவங்களாம் ஏன் வராங்க, ஏன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸ்லோவாக தான் போகும் வெஹிக்கிள், இவங்களால நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது உண்டு. இந்த வண்டியை மதிக்கிறாங்களா? இல்லை, 75% மதிக்கிறது இல்லை, 25% மட்டும்தான். சில பேர் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு தம்ஸ்லாம் காட்டுறாங்க, சூப்பர் வாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் வந்து ஓரமாக போமா அப்படின்னு சொல்கிறது ஒன்று. எனக்கு நான் ஓரமாக போயிட்டு இருந்தாலும் ஆரன் அடித்து என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி ஒரு லுக் கொடுப்பாங்க. அந்த லுக் எப்படி இருக்குன்னா, நீலாம் இதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வர அப்படின்ற லுக்கு தான். நான் அதெல்லாம் அப்படியே போட்டு போயிடுறது.
என்ன பேசுகிறாங்கன்னு அது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீட்டில் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். நான் ட்ரையெல்லாம் பண்ணி பேசிக்காமீங்க எப்படி இப்போ இந்த ஷோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கு? நான் வந்து ப்ரொஃபஷனல் விஜேவோ ஆர்ஜிவோ கிடையாது. ஓகே நான் வந்து சும்மா நான் மெதுவாக ஒரு போகிற போக்கில் வந்து தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்ஜிவோ ஒரு விஜேவோ ஓகே. நான் இப்போ இந்த நீங்கள் ஷூட் நடக்கிறத வச்சு நான் சும்மா ஒரு எனக்கு இன்ட்ரோவாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொடுத்தீங்கன்னா 2 செகண்டில் தோணுனதான் வச்சு. ஹாய் ஹலோ வணக்கம். இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆஹா எஃப்எம். நேரம் சரியாக இப்போ 11:30 போயிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே ஒரு சோஷியல் மீடியாவில் பரவலாக காணப்படுற ரிஹானா, அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இளைஞர்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ரிஹானா, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. உழைப்புக்கு ஊனம் ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இவங்களை பற்றி இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்கலாம். நீங்கள் ஆர்ஜே கிளாஸ் எடுக்கலாம்ல. அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பேசுகிற பார்த்தா டே இடம் இன்ட்ரோ கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் வரன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி என்ன இந்த மாதிரி எடுத்து இந்த சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரியே இருக்காங்க, ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க, எழுந்து ஓடுங்க அப்படின்றது சொல்கிறதுக்கு கை காட்டுறதுக்கு நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஹாப்பி. பட் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் எங்களை வெளியே கொண்டு வர்றது. அதனால தான் நான் எந்த வீடியோஸ் யார் கேட்டாலும் மறுக்கிறதே இல்லை. ஏன்னா வெளியே தெரியணும் அப்படின்றதா. எனக்கு பப்ளிசிட்டி எனக்கு இதை வச்சு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் தெரியணும் அப்படின்றதா. நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இல்லைங்க நான் ஹேண்டிகேப்ஸ் என்னாலும் முடியாதுங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் நிறைய நடக்கும். ஃபெயிலியரே நடக்கல சொல்லவே மாட்டேன். 10 வாட்டி கீழே விழுவீங்க, பட் 11ஆவது வாட்டி எழுந்து நிற்பீங்க. இது வந்து நான் என் லைஃப்லேருந்து கற்றுக்கிட்டது. பறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் உயரமாக பறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ரிஹானா யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்போ ரிஹானா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்தவங்களுக்கும், ரீடேக் எடுத்து இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை பார்த்தவங்க திரும்ப ஒரு ரீடேக் மாதிரி பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கும் என்னுடைய பிக் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ரிஹானா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ரிஹானா உங்களுக்காக ரிஹானாவே வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறா. ஸோ புது புது வீடியோஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் மட்டுமே. தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். டாடா.